செக்க மாசுங்க நண்பர்களே. இப்படி ஆக்கி சாப்பிடுங்க நண்பர்களே, சூப்பராக இருக்கிறது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாங்கள் வண்டிக்கு போகல, லீவு. அதனால் காட்டில் கறிவருக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி காடை வறுவல், வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி 2 பேர் வந்திருக்கோம் சமைக்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்களே. இன்றைக்கி நம்ம வேப்ப மரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே அப்படியே இன்றைக்கி ஜம்முன்னு கறி வறுத்து சாப்பிட வந்திருக்கிறோம். இடம் பாருங்கள், வேறு லெவல் சூப்பராக இருக்குது. நம்ம மாஸ்டர் அடுப்பு தீ பற்ற வச்சுட்டாரு. இந்த இடம் பாருங்க, வேறு லெவல். காற்று ஜம்முன்னு வருது மக்களே. இந்த இடம் அப்படியே இயற்கையான காற்று ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே நாங்கள் நீ சமையல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். நம்மளால் இப்போ அடுப்பத்தை வச்சுருக்காருங்க. இன்றைக்கி காடை வறுவலுங்க. இன்றைக்கி வண்டிக்கு வேலை இல்லை. நைட்டு தான் திருநெல்வேலி, சாரி நைட்டு தான் மதுரை போயிட்டு வந்தேன். காலையில் தான் வந்தேன். சரி இன்றைக்கி நைட்டு தான் டியூட்டியா, சரி ஏதோ ஒன்று செய்யலாம்ட்டு நம்ம நண்பர் சொன்னார். அதனால் 2 பேர் கிளம்பி காடை பொரியல் ரெடி. என்ன தலைவர? கருப்பு ராயனோட இன்று விடுமுறை. ஜாலி என்ஜாய்மெண்ட் நம்ம இருக்கலாம். காடைக்கறி யார் யார் சாப்பிட்றாங்களோ வர சொல்லுங்க. விடுங்க, நம்ம நண்பர்களை கூப்பிடுவோம். எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு காலையிலே கடையில் போய் இனி அப்படியே சமைக்க வேண்டியதான். நம்மால் தீப்பற்ற வச்சுட்ருக்காரு மக்களே. ஜம்முன்னு இருக்குது இந்த ஏரியா பூராமே. வேப்ப மரத்து நகல் ஜாலியாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு குழுன்னு காற்றுவார் இந்த மரத்தடி படுத்துட்டா. நாங்கள் ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுவோம். இதுவே எங்களுடைய லொக்கேஷன். கறி வறுக்கிறதுக்குன்னு இந்த மரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மரத்தடி தான் நாங்கள் அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்கோம் புளியம்பட்டியில். சரி தலைவரே, பாத்திரத்தை வைக்கலாமா? வைக்கலாம். சரி, நீ சமையல் செய்வோம். வடக்கல்ல வச்சாச்சு. லைட்டாக காயிட்டு தலைவர். உள்ள தள்ளி விடுங்க. எனக்கு என்னன்னு தெரியல, நானும் லீவு, நீங்களுக்கும் கரெக்டாக லீவு. ஏன் தலைவர் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு லீவு தான். போது எண்ணெய் ஊற்றிடலாமா? இப்போ நாம் எண்ணெய் ஊற்றிடலாம். போது அதிகமாக எண்ணெய் இருக்கக்கூடாது. அளவாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க நண்பர்களே. வண்டி ஓட்டுற ஆளுகளுக்கெல்லாம் சொல்கிறேன், அளவாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா காயிட்டு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நாம் கடுகு போட்டுக்கலாம். ஜம்முன்னு பொரியட்டும். அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நாம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். மக்களை எல்லாம் பண்ணி மிளகாயை மறந்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி மிளகாய் இல்லாத சமையல், மசாலா மட்டும்தான் இருக்குது. 2 பேருமே மறந்துட்டு வந்துட்டோம். எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் மறந்துட்டு வந்துட்டோம். சிறப்பு. சரி, இப்படி ஒரு நாள் இன்றைக்கி சமையல் செய்வோம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இனி நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தீ வைங்க. இப்போ நாம் காடை கறியை போட்டுக்கலாம். நம்ம கறி போட்டாச்சு. காடைக்கறி வயசான சாப்பிடலாம், காரம் இல்லாமல். ஆனால் காரமாக கறி மிளகா வேண்டாம்னாங்கன்னா அளவான மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மிளகாய் மறந்துட்டு வந்துட்டோம். சரி விடுங்க, அடுத்த வீடியோ போட்டுக்குவோம்.
என்ன பண்ணுறது, இங்கே காட்டுக்குள்ளே எங்கே போய் மிளகாய் எங்கே கேட்க முடியாது. ஏரியில நல்லா ஜம்மு இன்னைக்கு காடை பொரியல். அதுதானா வெள்ளம் பெரிய அப்படி சமையல் நண்பர்களே. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், அளவான உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கறி நல்லா வணக்கியாச்சு. இனி நம்ம அப்படியே மசாலா எல்லாம் போடலாம், அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். போண்ணா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நரம்பு தளர்ச்சியா நல்லா வேலை செய்யுது. ஏன் தலைவர் சீக்கிரம் கருப்புராயம் பக்கத்தில் வருது பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஜம்முன்னு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்படி கொஞ்சம் வதக்கி விடலாம். மிளகாய் இல்லாத காட்டு கடற்கறி பார்த்துக்குங்க கடற்கறி. அதிக டீ மட்டும் கரெக்டாக அதிக ஸ்மோக் பண்ணுறவையெல்லாம் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லதான். ஜம்முன்னு கொதிச்சுட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஜம்முன்னு பருவல் ரெடி ஆயிரு, சாப்பிடலாம். மக்களே, நம்ம ஆள் வந்து ஜம்முன்னு கறி வறுத்துட்டு இருக்காருங்க. மாஸ்டர், கறி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாங்க. ஒரு மதுரை வீரன், ஒரு கருப்பு ராயங்க. மதுரை வீரம் வேணுமா? இருந்தால் காடை காட்டு கறிக்கு அருமையாக இருக்குது. இல்லைன்னா சாப்பிட மாட்டியா? வர நண்பர்கள்லாம் வர சொல்லுங்க. இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களா? இல்லைன்னா ஆகாதுங்க. மதுரை வீரம் கண்டிப்பாக வேணுமா? இல்லைன்னா ஆகவே ஆகாது, வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா காடைக்கறி இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கேன். சரி சரி, இன்னைக்கு லீவுன்னு ஆகி போச்சு, என்ஜாய் பண்ணணும்ல. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோம், கெடுதலும் தேடிக்கலாம். ஐயோ அருமை. ஓகே, சரி, வேலை செய்யுங்க. தீய உள்ளதாலையும்ண்ணா நம்ம மாஸ்டருக்கு வேற மதுரை வீரம் வேணுமாம்மா. இல்லைன்னா கறி சாப்பிட மாட்டேனுங்கிறாரு. இன்றைக்கி அப்போ ஒரு பட்னி தான். ஜம்முன்னு வெந்துட்டு இருக்குது மக்களே. ஜம்முன்னு கறி வந்துட்டு இருக்குது மக்களே. நாம் இப்போ மசாலா போட்டுக்கலாம். எப்பவுமே நான் மசாலா போட்டால் கிண்டி விட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அது ஒவ்வொரு ரசமாக அதில் ஒவ்வொரு கறிக்கும் அதே இறங்கி ஒவ்வொரு அந்த கொதிக்கிற தண்ணியில் அது அப்படியே ஒவ்வொரு ரசமாக இறங்கி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பிட. கொஞ்சம் நேரம் கிண்டாமல் விட்டுறணும். அப்போ எல்லா கறிக்கும் அந்த ரசம் வந்து இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக தரும் மக்களே. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஓ, விறகு போகுது வாதாலே விறகு போகுது மக்களே. ஜம்முன்னு கறி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி ஒரு புடி ஒரு கட்டி வாங்க சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு புரோட்டா. தொட்டுக்கிறதுக்கு புரோட்டா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சா மதுரை வீரன். அப்புறம் சமயம் மாசான சமயம். திருப்தியாக சாப்பிட்றோம், திருப்தியாக தூங்கணும், நாளைக்கு வண்டிக்கு போகிறோம். அவ்வளோ மக்களே. ஜம்முன்னு கறி வெந்துட்டுருக்கு. அப்படியே பாக்குத்தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம். அப்போ தான் நல்லா இருக்குது கறியோட மனம். அந்த பாக்குத்தட்டு மனத்துக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன் தலைவரை? கண்டிப்பாக. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் எடுத்து சாப்பிட்லாம். இல்லை, ஜம்முன்னு கறி வந்துருச்சுங்க. நீ மல்லித்தலை போட்டுக்கலாம். அப்படியே நீ கொஞ்சம் நேரம் இருந்து இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது மல்லித்தலை போட்டோம்னா. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் நாம் சாப்பிடலாம் வாங்க. கறி வெந்துருச்சு, சாப்பிடலாம். இன்னைக்கு காடைக்கறி வறுத்தாச்சு, சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா தலைவர்? சொல்லுவோம், சாப்பிடுங்க. காடைக்கறி புரோட்டா. கறி புரோட்டா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பட்டை கிளப்பிட்டு சாப்பிட்ருக்குறோம். நாங்களே செஞ்சது. மிளகாய் இல்லாமல் செஞ்சுருக்கிறோம். மிளகாயே கிடையாது காடையில்.
வயசானவர்களுக்கு மிளகாய் ஆகாதுன்னு நாங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. அப்படியே திருப்தியாக காரமெல்லாம் சாப்பிட்ருக்குறோம். இன்றைக்கி லீவு, வாங்க கொண்டாடலாம் மக்களே. சரி சாப்பிடுங்க மகளே. காடை வறுவல் அப்படியே அதுக்கு தொட்டுக்க புரோட்டா சிறப்பாக சாப்பிட போகிறோம். நீங்கள் சிறப்பாக சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம். ஆலியே போட்டுக்கிறீங்களா? நீங்கள் அந்த தடத்தில் போட்டுக்கங்க. சரி இல்லையா வச்சேன். இல்லை அது அப்படியே போட்டுக்கங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம். காசு காசு ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணுங்க, திருப்தியாக வாழ்க்கையை கொண்டாடுங்க. காட்டு சமையல் வீட்டு சமையல் ரெண்டும் ஒன்று தான். காசு காசு காசுன்னு காசு போர் போடாது. விசையா பேசு தலைவர். இந்த மாதிரி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக சூப்பராக இருக்கும். மிளகாய் இல்லாத காலக்கறி அருமையாக இருக்குது, காரமே இல்லை. சிறியவர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் சாப்பிடலாம். சூப்பர், வாங்க நண்பர்களை சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி நம்மளாம் சாப்பிடலாம். வா சாப்பிடுவா, வா வந்து சாப்பிடுடியா. சாப்பிடே, எடுத்து ஜாமுன்னு சாப்பிடு. எலும்பு சூப்பர், சாப்பிடே. சூப்பராக இருக்குங்க. சரி சாப்பிடலாம். சரி சாப்பிடு தலைவர். மக்களே இன்றைக்கி நம்ம காட்டில் காடைக்கறி வறுத்து சாப்பிட்ருக்கோம், வாங்க சாப்பிட்லாம். வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டில் செம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செய்கிறத விட காட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கு. நாங்கள் இன்றைக்கி தொட்டுக்க புரோட்டா தான் கொண்டு வந்திருக்கோம், நல்லாயிருக்கு. ரெண்டு சாப்பிடையில சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல். வாங்க சாப்பிட்லாம். மக்களே இன்றைக்கி நம்ம காடைக்கறி காட்டில் வறுத்து சூப்பராக சாப்பிட்டோம். இப்படி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய். நம்ம அண்ணன் பேசுகிறாரு பாருங்க, பேசிடுண்ணா. திருப்தியாக காடைக்கறி மிக சிறப்பாக இருந்துச்சு. இதே மாதிரி ஆக்கி சாப்பிடுங்க மக்களே. மிளகாய் இல்லாத காடைக்கறி சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்து ஒரு நல்ல பிரமாதமான கறியோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. பாய் பாய்.